ரொம்ப வசதியான வீட்டு பையன் விஜய் வந்து அவங்க அப்பா பெரிய டைரக்டர். கவலையே இல்லாத வாழ்க்கைய வந்து நார்மலா வாழ்ந்துட்டு, ஒரு நடிகனா இருந்துட்டு நான் போயிடுறேன். எனக்கு ஸ்டார் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஐ திங்க் ஹிஸ் ஃபாதர் ஷேப்ட் ஹிம். நாளைய தீர்ப்புன்னு அவர் சும்மா பேர் வைக்கல. படத்துக்குன்ற மாரி தெரிஞ்சிருச்சு. ஐ திங்க் அவர் வந்து ஒரு பயங்கரமான எம்ஜிஆர் ஃபேன். இன்னைக்கு வந்து அவர் பையனே சிஎம் ஆயிட்டாரு. ஸோ அவர மோல்ட் பண்ணி ஒரு தகப்பனா ஒரு பையன உருவாக்கிட்டார். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் விஜய் அவர் தனியாவே வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ ஆமா, அவரை பத்தி யாரும் பேசல. நம்ம அவரை பத்தி பேசுவோம். ஏன்னா நடுவுல வந்து விஜய் வந்து அந்த ஒரு கில்லிலலாம் வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னரா ஆகும்போது அவருக்கு வந்து மற்ற பியர்ஸ் மாதிரி இல்லை. சூர்யாவோ விஜய் அஜித்தோ இல்லை விக்ரமோ அவங்க வந்து தேவர் டூயிங் ஃபிலிம்ஸ் ஃபார் பாலா அமீர் அவங்கள மாதிரி படங்கள் பண்ணும்போது நானும் ஒரு நடிகை ஐ வுட் ஆல்சோ லைக் டு டூ ஃபிலிம்ஸ் லைக் தீஸ். ஐ வுட் ஆல்சோ லைக் டு இம்ப்ரெஸ் ஆடியன்ஸஸ் பை டூயிங் தீஸ் ஃபிலிம்ஸ். ஐ திங்க் தேர் இஸ் அன் இண்டஸ்ட்ரி டாக் வேர் அவர் வந்து பருத்தி வீரன் அவர் ஆல்மோஸ்ட் வந்து நான் தான் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டுட்டார். பட் it was S.A. Chandrasekhar who pulled him back saying that is not your way. You have to do films that cater to all the audiences. நீ வந்து இந்த மாதிரி பண்ணி ஆக்டிங் ப்ரோவஸ் தான் காட்டணும்னு அவசியம் கிடையாது. your purpose is bigger அப்படின்ற மாதிரி தான் அவர் இழுத்துட்டு வந்து ஏன்னா நிறைய படங்கள் வந்து அவர் கௌதம் மேனனோட ஓகே ஆச்சு, மணிரத்னம் கூட நடுவில் படம் பண்றதா இருந்துச்சு, எல்லா டேரக்டர்ஸோட. ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் வந்து பிரபுதேவா இந்த மாதிரி ஆட்களோட மாஸ் படங்கள் பண்ணி 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 இன்னைக்கு வந்து ஒரு சிஎம் ஆயிருக்காருன்னா இந்த மோல்டிங்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து ஓகே நீ ஆக்டர் கமல்ஹாசன் மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லைப்பா, உனக்கு வேற விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. எனக்கு ஐ திங்க் ஆஸ் அ ஃபாதர் ஹி ஷோன் ஹிம் தி கிரேட்டஸ்ட் பாத் இன் தமிழ்நாடு. அதான் ஸோ பேரண்டிங் ஸ்கில்ஸ் எப்படின்னா திரு S.A. சந்திரசேகர் வந்து S.A. சந்திரசேகர் பயங்கரமா விஜயை கண்ட்ரோல் பண்றாரு, அத்தாரிட்டி காட்டுறாரு அப்படின்னா பயங்கரமா ஒரு பேச்சுலாம் வந்துட்டு இருந்துச்சு. விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒத்து போல சண்டை வந்துடுச்சு, இது வந்துடுச்சு. பட் அவர் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பா, அவர் அப்படிதான் இருப்பார். விஜய் வந்து அவருக்கு புள்ள. இவர் S.A. சந்திரசேகர் 110 வயசானாலும் சரி, விஜய்க்கு 80 வயசா இருந்தாலும் அவர் அப்பா. அவர் மிரட்டுறாரு, அடுத்து செய்வார். அவர் அதுல மாற்றமே இருக்காது. ஓகே, ஸோ அதுதான் அது நானும் சொல்லணும்னு இருந்தேன். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது வந்து சரிதான். என்னதான் வந்து அவர் வந்து நாளைய தீர்ப்புல வந்து அவர் கொண்டு வந்து இது பண்ணாலும் எல்லா கட்டத்துலையும் அவர் இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் நான் அந்த தலைவா படத்தில் பிரச்சனை ஆனது ஸோ நம்ம மென்ஷன் பண்ணோம்ல, அதில் வந்து பார்த்தோன்னா கொடநாட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும், இவங்க 2 பேரும் நிற்கிற மாதிரி. பக்கத்துலேயே வந்து இவரோட தந்தை S.A. சந்திரசேகர் நின்று வந்து வழி நடத்தியிருக்காரு. அங்கேயுமே அங்கே பிரச்சனைக்குமே வந்து அவர் நின்று இருக்காரு. நேற்று கூட ஒரு ரீல் பார்த்தா எல்லாரும் விசில் அடிச்சுட்டு அவர் லிஃப்டில் வராரு வீட்டுக்கு, விசில் அடிச்சுட்டு எல்லாருமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போய் அவரை சூழ்ந்துக்கிறாங்க. அவர் வந்து பெருசாக இது ரியாக்டே பண்ணிக்கல, தெரியும் அப்படின்றது. அவர் வந்து நார்மலாக தான் இருந்தார். ரொம்ப சிரிக்கவும் இல்லை, இதுவாகவும் இல்லை, எக்ஸைட்டும் ஆகலை, ஒரு ஸ்டெடியாக தான் இருந்திருக்காரு. ஸோ ஆஸ் அ பேரண்ட் வந்து திரு S.A. சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா தன்னோட பையனை எப்படி எப்படி கொண்டு போனோம், எங்கே வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம், எங்கே வந்து லூஸாக விட்டுறணும் அப்படின்றது எல்லாமே அவர் கரெக்டாக பண்ணியிருக்கார். இப்போ நம்ம இவர் சிஎம் ஆனதுனால இதெல்லாம் சொல்கிறோம், பட் சொல்லி தான் ஆகணும். அந்த கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிதான் ஆகணும்.